ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டை வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வாழைத்தண்டை மேலே இருக்கிற அந்த தோலை நான் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சாதாரணமாக பொரியல் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம பொரியல் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி சட்னி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாயை நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு அப்புறமா பூண்டு, நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கிறனால, உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி. ஸோ நான் இஞ்சி பூண்டெல்லாம் போடுறதுனால தான் பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும் நமக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நமக்கு வதங்கியிருக்கு. இப்போ தக்காளி, அதே மாதிரி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கி வருது. ஸோ இதிலே நம்ம கொஞ்சம் தேங்காயும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைத்தண்டு உப்பு தண்ணியில், அதை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வாழைத்தண்டு எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ இது என்னென்னா நல்லா வதங்கணும். வாழைத்தண்டு நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில் தான் வாழைத்தண்டு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வாழைத்தண்டு வதங்கணும், அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு நமக்கு வதங்கி இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உப்பு தண்ணியிலேருந்து அந்த வாழைத்தண்டு எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேயே நமக்கு தண்ணி அதில் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. நமக்கு என்னென்னா வாழைத்தண்டு வேகணும், அவ்வளோதான். ஸோ அது இன்னும் நல்லா வெந்து வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு நமக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வச்சு
நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இப்போ பாருங்கள், சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து விட்டுக்கோங்க. ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகும் உளுந்தும் தாளிப்பு கொடுத்துருங்க. கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இதோட நம்ம சேர்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க, மேலெல்லாம் தெரிச்சிடும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து கலந்தாச்சு. ஸோ கொதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைத்தண்டு சட்னி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. இந்த சட்னி நீங்கள் யாருக்கு செஞ்சு கொடுத்தாலுமே இது வந்து வாழைத்தண்டு சட்னி அப்படின்றத அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இது என்ன வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே, இது என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது வாழைத்தண்டு சட்னி அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோடு நான் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.